எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து கடைக்கு போயிருந்தோம். சமைக்கிறது காய் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போயிருந்தோம். என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். சாப்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? வாங்க. காலையில் வச்ச சாப்பாடு, அப்புறம் நைட்டு சுட்ட சப்பாத்தி 2 மிச்சமாக இருந்துச்சு, கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. 2 சப்பாத்தி இருந்துச்சு. அப்புறம் நைட்டு வச்சு குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு தான் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? வாங்க. என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேங்க சமைக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த கூடையில், பழைய காய்கறி கூடையில் இருந்தது. தக்காளி, வெங்காயம், இந்த பீட்ரூட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாவக்காய், அடுத்து வந்து வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். அடுத்து லெமன், 2 லெமன் வாங்கியிருந்தேன், லெமன் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 நெல்லிக்காய், ஒரு 10 ரூபா ஜிபே பண்ணதில் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன், அதனால் நெல்லிக்காய் 2 வாங்கிட்டேன். அடுத்து வந்துட்டு வெங்காயம் 1 கேஜி வாங்கியிருந்தேன். ஏன்னா வெங்காயம் தானே மோஸ்ட்லி அடிக்கடி காலி ஆகிட்டே இருக்குது. அப்புறம் பச்சை மிளகாய், என்னோடய ஃபேவரெட்னா என்னோட பச்சை மிளகாலாம் ஃபேவரெட்டுன்னு நினைக்காதீங்க. அந்த சின்ன சின்ன பிஞ்சு மிளகாய் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு எண்ணெய் ஊற்றி உப்பு அப்புறம் இந்த மிளகாய் போட்டு வறுத்து இந்த தண்ணி சாப்பாட்டில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து பூண்டு, இது வந்து ஒரு 100 கிராம் தான், 35 ரூபா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் கருவாடு வாங்கியிருந்தோம். ஒரு நாளைக்கு கருவாடு குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு. அப்புறம் முட்டை வந்துட்டு எத்தனை 5 வாங்கியிருந்தோம். நைட்டே பாதி உருளைக்கிழங்கும் முட்டையும் போட்டு குழம்பு வச்சாச்சுங்க. அதனால் 3 முட்டை தான் இருக்குது. உருளைக்கிழங்கு ஒரு 5-6 உருளைக்கிழங்கு நைட்டே குழம்பு வச்சிட்டேன், பேலன்ஸ் அது. அப்புறம் தக்காளி 1 கேஜி வாங்கிட்டு வந்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு அந்த பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, இது நான் இத்தனை நாள் வச்சதே கிடையாது, அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூடியூப் பார்த்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து கொத்தமல்லி, ஒரு எப்படி சொல்கிறது, சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லிலாம் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்துட்டு சுக்கு, இது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து உளுந்தங்களி செய்யலான்னு சொல்லிட்டு தான் சுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அடுத்து வந்து வாழைக்காய், எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க கொடுத்து விட்டாங்க வாழைக்காய் வந்துட்டு. சரி அதை ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 5 ரூபாய்க்கு ஒருத்தான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு போனதுமே ஸ்நாக்ஸ் தான் வாங்கணுமே, சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு போனதுமே ஸ்நாக்ஸ் வாங்கினோம். அடுத்து வந்துட்டு இந்த ஹாட் பிஸ்கட்டு, நான் அது வர வழியிலே பாதி பிரித்து சாப்பிட்டேங்க, ஹாட் பிஸ்கட்லாம். அவ்வளோதாங்க. அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, அந்த கூடையில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். எல்லா காய்கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் கூடையில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சுருக்கேன். பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லி தாங்க வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சு